நான் டாக்டர் ராஜ் பழனியப்பன், அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்னையில் உடல் பருமன் அறுவை சிகிச்சை ஸ்பெஷாலிட்டியோட ஹெட்டு. இது டிபார்ட்மெண்ட் கன்சல்டன்ட் டாக்டர் நிக்லேஷ் கிருஷ்ணா, டிபார்ட்மெண்ட் நியூட்ரிஷனிஸ்ட் டாக்டர் மரியாசியாம். ஸோ இவங்க எதுக்கு மேஜராக வந்தோம்னா அவேர்னஸ் கொஞ்சம் வேணும் ஒபிசிட்டின்ற காரணத்தால். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒரு 4ல் 1 பங்கு உடல் பருமன். அதில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இப்போ வந்து 60% நோய்க்கான பிரச்சனைகள் இறக்கிறதுக்கு காரணம் உடல் பருமன் அப்படின்றது நிரூபணமாகி பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இப்போ சுகர் எடுத்தாலும் சரி, பிபி எடுத்தாலும் சரி, கேன்சரு, கார்டியாக் ப்ராப்ளம், அதில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 60% மக்கள் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க. அதால் இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த தொந்தரவால் வர உடல் பருமனால் வர நோய்களுக்கான காரணங்கள் ரொம்ப அதிகமாகி, காம்ப்ளிகேஷன் ரொம்ப அதிகமாகி இது மாதிரி பிரச்சனை வருதுன்னு பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் லாஸ்ட்டு கோவிடுக்கு அப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக அவேர்னஸ் அதிகமாக இருக்குது. பட் அவேர்னஸ் அதிகமானாலும் அதுக்கு ஏற்றாப்புல உடல் பருமனும் அதிகமாக இருக்குது. உடல் பருமனுக்கான சிகிச்சை அதிகமாக உடல் பருமனும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் இன்னும் சுத்தமாக பிரச்சனைகள் நிறையா இருக்குது. அதில் பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக நம்ம 2021 இந்த ஒசம்பிக், விகோவி, மோஞ்சாரோன்னு இந்த ஒபிசிட்டிக்கு மருந்து வந்ததுக்கப்புறம் அவேர்னஸ் இன்னும் அதிகமாகிடுச்சு. பட் அதால் ஒரு சைடு எஃபெக்டும் வந்துருக்கு. என்னன்னா அறுவை சிகிச்சைக்கு ரொம்ப சாத்தியமான ஆண்களும் பெண்களும் மருந்து சாப்பிடலான்னு சொல்லி அதில் கொஞ்சம் டிலே பண்ணி நிறையா காம்ப்ளிகேஷன்ஸு, அதால் பிரச்சனைகள் வந்தும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. நல்ல விஷயம் பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் அறுவை சிகிச்சை பண்ணாமல் மருந்தில் போய் நல்லான நிறையா பேரும் இருக்காங்க. ஸோ இது வந்து டபுள் வெப்பன்னு சொல்லுவோம். ஒரு சைடு வந்து மருந்து இல்லாதால சர்ஜரி பண்ண ஆளுங்க இப்போ காம்ப்ளிகேஷன்லாம் நிறையா சான்சஸ் இருக்க ஆளுங்க மருந்தால் நல்லா போனதுக்கு காரணமும் இருக்குது. பட் ஆப்ரேஷன் பண்ணுற வேண்டியவங்க மருந்து சாப்பிட்டு டிலே பண்ணி காம்ப்ளிகேஷன்ஸ், இந்த ரீனல் ஃபெயிலியர், அன்கண்ட்ரோல் சுகரு, கிட்னி ஃபெயிலியரு, லிவர் ஃபெயிலியர், இது மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம், ஸ்லீப் ஆப்னியா ஆகி, ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட்டு, இப்படிலாம் ஆகி பிரச்சனைகள் வந்து அட்மிட் ஆகி அவங்க கேட்டிங்கன்னா நாங்களும் உடல் பருமனுக்கு நாங்கள் மருந்து தான் இருக்கிறோம், டாக்டர் சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் பண்ணோம், நாங்கள் சர்ஜரி வேண்டான்னு முடிவு பண்ணோம்னு சொல்லி சில பேர் பிரச்சனைகளை மாட்ட விட்டாங்க. இதை பார்க்கும்போது இதுக்கு ஒரு லேட்டஸ்டான ட்ரெண்ட் என்ன இருக்குது, இப்போ அதுக்கான அவேர்னஸ் என்ன, அதை பற்றி நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த ப்ரெஸ் மீட் நம்ம கால் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தோம்னா உலகத்தில் வந்து 4ல் 1 பங்கு உடல் பருமன் இருக்குன்னு சொன்னாலும் உடல் பருமன் இருக்கிறவங்கள 98% மக்கள் சர்ஜரிக்கு தேவைப்படாது. மீதி 2% மக்கள் தான் அறுவை சிகிச்சை தேவைப்படும் உடல் பருமனுக்கு. இப்போ இந்த மருந்து வந்து அவேர்னஸ் சரியாக வந்தாலும் என்ன ஆகுதுன்னா அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த 2% மக்கள் உடல் பருமனுக்காக அறுவை சிகிச்சை தான் தேவைப்படும்னு நினைக்கிற மக்கள் இவ்வளவு நாளாக அமைதியாக இருந்தாங்க. இப்போ இந்த அவேர்னஸால் கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த வெளியே வர ஆரம்பிக்கிறப்ப இது மாதிரி ஒரு நம்மளோட கான்செப்ட் என்ன, அதாவது என்ன அட்வான்டேஜ்னு சொல்ல ஆரம்பிச்சோம்னா மேபி அவங்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக அறுவை சிகிச்சைக்கான பயன்கள் அடைவாங்க அப்படின்றதுக்கு நிறையா பப்ளிகேஷன்ஸ் வந்துருக்கு. 2 விஷயம் வந்து இப்போ உடல் பருமன் அறுவை சிகிச்சை வந்து இந்த மாடர்ன் டெக்னிக் சொல்லுவோம். அது எப்படின்னா 20 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷத்தில் ஆப்ரேஷன் முடிச்சிடலாம். அதுக்கு வர காம்ப்ளிகேஷன்ஸு அதெல்லாம் பார்த்தோம்னா இந்த ஒரு அப்பண்டிக்ஸு, ஹெர்னியா, இது மாதிரி கால் பிளாடர் ஆப்ரேஷனு, இந்த ஆப்ரேஷனுக்கு இருக்கிறான பிரச்சனைகளுக்கு காமனாக அதே மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப கம்மியாகிற மாதிரி அப்பண்டிக்ஸ் பண்ணுற மாதிரியே இதையும் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு போயிட்டு 3 நாளில் வேலைக்கு போகிற மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இப்போ வந்துருச்சு. ஃபெசிலிட்டிஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி இம்ப்ரூவ் ஆகும்போது நம்ம உடல் பருமனை யாரெல்லாம் அறுவை சிகிச்சைக்கு தேவையோ அவங்களுக்கு சீக்கிரமாக நம்ம பண்ணணும்னா அதுக்கான பெனிஃபிட் நிறைய கிடைக்கும். மருந்து மாத்திரைன்னு பார்த்தோம்னா 2 அட்வான்டேஜ். ஒன்று வந்து ஆப்ரேஷன் இல்லை, 15-20 கிலோ 20% வெயிட் குறையலாம் காமனாக. சில பேர் 30% குறைய சான்ஸ் இருக்குது. பட் அதில் 100ல் 1 இருக்குது. ஆவரேஜாக பார்த்தோம்னா 15-20% குறைவாங்க. 100 கிலோ இருந்தாங்கன்னா 5 கிலோன்னு 20 கிலோ குறைவாங்க. ஆனால் அந்த குறையிறது வந்து மருந்து யூஸ் பண்ணோம்னா 1 வருஷம் வரைக்கும் மருந்து யூஸ் பண்ணால் அந்த வெயிட் குறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் அந்த வெயிட்டை திருப்பி மெயின்டைன் பண்ணுறதுக்கும் லைஃப் லாங் மெடிசன் சாப்பிடணும், இன்ஜெக்ஷன் போடணும், சுகரு, பிபிக்கு மாதிரி. அதுதான் ஒரு சைடு எஃபெக்ட். ப்ளஸ் இந்த சின்ன சின்ன
அசிடிட்டி, ரிஃப்ளெக்ஸு, கொஞ்சம் வயிறு உப்பசம், பெயின், இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் அதெல்லாம் டேக்கிள் பண்ணிக்கலாம். அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் மேஜராக ஒன்றும் கிடையாது. பட் கான்ட்ராண்டிகேஷன் சொல்கிறப்ப இந்த தைராய்டு கேன்சர் இருந்ததுன்னா, ரெட்டினோபதின்னு சொல்லுவோம், சுகரால் நமக்கு கண்ணு கொஞ்சம் ரெட்டினா கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு, அல்லது இந்த பேங்கரைட்டிஸ் பிரச்சனை, இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் கான்ட்ராண்டிகேஷன். இல்லைன்னா இதை மருந்து சாப்பிடலாம். இந்த மருந்தில் வந்து பெனிஃபிட் இருந்தாலும் லாங் டேர்மாக பண்ணணும் போது தான் அந்த